வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாணவர்களுக்கு தேவையானதை செய்து தர நான் இருக்கிறேன். உறுதியோடு படித்து முன்னேறுங்கள். சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற பள்ளி விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. இதே உறுதியோடு நீங்க மேற்படிப்பையும் படிச்சு முடிக்கணும். உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கக்கூடிய அரசும் முதலமைச்சரும் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு மறந்துடாதீங்க. இதுதான் நாங்க இருக்கிறோம், கவலைப்படாதீங்க, தொடர்ந்து படிங்க. சென்னை ஏழுகிணறு பகுதியில் 147 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள 776 அடுக்குமாடி குடியிருப்புகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வால்டெக் சாலையில் 144 புதிய குடியிருப்புகளுக்கான கட்டுமான பணிகளையும் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்படுவதை தடுத்திட வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரான வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். திமுகவில் இணைந்தது ஏன் என வைத்திலிங்கம் விளக்கம். ஓபிஎஸ்ஐ விட்டு விலகியது குறித்தும் பேட்டி. ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்திலிங்கம். சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். ஓபிஎஸ் அணியில் இருந்து அடுத்தடுத்து விலகும் முன்னணி ஆதரவாளர்கள். தனிமரமாக நிற்கும் ஓபிஎஸ் பாஜகவில் இணைவாரா அல்லது திமுகவில் இணைவாரா என மக்கள் எதிர்பார்ப்பு. தாம் எந்த அரசியல் கட்சியும் நடத்தவில்லை என முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் பேட்டி. தன்னை விட்டு பிரிந்து சென்றவர்களிடம்தான் அவர்களது நிலைப்பாட்டை பற்றி கேட்க வேண்டும் எனவும் பதில். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தார் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். சென்னை நுங்கம்பாக்கத்தில் பியூஷ் கோயலை சந்தித்து கூட்டணியை உறுதி செய்தார். திமுக ஊழல் ஆட்சியை என்டிஏ கூட்டணி ஒரே குடும்பமாக இணைந்து அகற்றுவோம் என பியூஷ் கோயல் திட்டவட்டம். தமிழ்நாட்டிற்கு எதிராக தொடர்ந்து செயல்படும் திமுக ஆட்சியை அகற்ற ஓரணியில் இணைந்துள்ளதாகவும் பேட்டி. தங்களுக்குள் நடப்பது பங்காளி சண்டைதான் என இபிஎஸ் உடனான மோதல் குறித்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. விட்டுக் கொடுத்தவர்கள் கெட்டுப் போவதில்லை எனவும் கருத்து. எடப்பாடி பழனிசாமி மீது விமர்சனங்கள் வைத்தது உண்மைதான் என டிடிவி தினகரன் பேட்டி. அமமுக மற்றும் தமிழக மக்களின் நலன் கருதியே அதிமுகவுடன் கூட்டணி எனவும் விளக்கம். டிடிவி தினகரனை மிரட்டி கூட்டணியில் சேர வைத்திருக்கிறது பாஜக. திக தலைவர் கி வீரமணி பரபரப்பு குற்றச்சாட்டு. வாரிசு அரசியலுக்கு எதிராக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்த டிடிவி தினகரனை வரவேற்கிறேன். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் பதிவு. பாஜக அதிமுக அமமுக கூட்டணி மக்களால் நிராகரிக்கப்பட்ட இயற்கைக்கு முரணான கூட்டணி. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. இன்றைக்கு யார் யாரோடு வேண்டுமானாலும் சேர்ந்து தங்களது நிலைப்பாட்டினை மாற்றிக் கொள்ளலாம். தனது நிலைப்பாடு இறுதி மூச்சு உள்ளவரை தீய சக்தி திமுகவை எதிர்ப்பதும் மக்கள் விரோத மன்னர் ஆட்சியை அகற்றுவது மட்டுமே என சசிகலா சபதம். கூட்டணி பற்றி இன்னும் முடிவெடுக்கவில்லை. பிரதமர் பங்கேற்கும் கூட்டத்திற்கும் அழைக்கவில்லை.
அதிமுக பாஜக கூட்டணியில் இணைகிறீர்களா என்ற கேள்விக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பதில். அதிமுக பாஜக கூட்டணியில் அமமுகவுக்கு 6 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி. பாஜக மேலிடம் டிடிவி தினகரனிடம் உறுதியளித்திருப்பதாக தகவல். இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி? கட்சி நிர்வாகிகளுடன் பாமக நிறுவனர் ராமதாஸ் தைலாபுரத்தில் முக்கிய ஆலோசனை. சென்னையை அடுத்து பனையூரில் பாமக தலைவர் அன்புமணி ஆலோசனை. கள நிலவரம் குறித்து தொகுதி பொறுப்பாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல். மதுராந்தகத்தில் வரும் 23ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் கூட்டம். முன்னேற்பாடு பணிகள் குறித்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் அதிமுகவினரும் நேரில் ஆய்வு. சனாதனத்திற்கு எதிராக பேசிய உதயநிதி ஸ்டாலின் மீது தமிழகத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என பியூஷ் கோயல் வலியுறுத்தல். ஊழல் நிறைந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கான கூட்டமாக என்டிஏ பொதுக்கூட்டம் இருக்கும் எனவும் திட்டவட்டம். திமுக காங்கிரஸ் கூட்டணி சிறப்பாக ஒற்றுமையாக இருக்கிறது. குழப்பம் வேண்டாம் எனவும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் எனவும் திமுக எம்பி திருச்சி சிவா பேட்டி. முப்பத்தி 8 நாட்களுக்கு பின் அரசியல் பேச தயாராகும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். வரும் 25ஆம் தேதி நடைபெறவுள்ள தவிக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேச உள்ளதாக தகவல். சென்னையில் இருந்து புதுச்சேரிக்கு உரிய ஆவணம் இன்றி கொண்டுவரப்பட்ட 13 கிலோ வெள்ளி பொருட்கள் பறிமுதல். திண்டிவனம் ரயில்வே போலீசார் நடவடிக்கை. கரூரில் விஜய் பொதுக்கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம். வழக்கு தொடர்பாக ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் 9 பேர் சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் பயிற்சி விமானம் விழுந்து விபத்து. குளத்தில் மார்பளவு நீரில் விழுந்து கிடந்த பயிற்சி விமானம் கயிறு கட்டி மீட்பு. தூய்மையான வாக்காளர் பட்டியலே ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கான திறவுகோல். எஸ்ஐஆர் பணிகளை எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கும் நிலையில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் விளக்கம். இந்திய பெருங்கடலில் உள்ள சாகோஸ் தீவுகளை மொரீஷியஸிடம் ஒப்படைக்கும் முடிவு முட்டாள்தனம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடும் எதிர்ப்பு. சாகோஸ் மீதான இறையாண்மை பற்றி இனி எந்த விவாதத்திற்கும் இடமில்லை என டிரம்பை கண்டித்துள்ளது மொரீஷியஸ் அரசு. ஒரே நாளில் 2வது முறையாக 1 சவரன் தங்கம் 4120 அதிகரித்து 1,15,320க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் விலை 515 ரூபாய் உயர்ந்து 14,415 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகத்தில் வரும் 27ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம்